மந்தி செய்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து மந்தி மசாலாவை வீட்டிலே செஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து பிரியாணி பாத்திரம் வச்சு அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஹோல் கிராம் சேர்த்து 4 பச்சை மிளகா, 1 பே லீஃப், 2 பெரிய வெங்காயம், 1½ ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். வாஷ் பண்ண சிக்கனில் மந்தி மசாலாவை தடவி அதையும் இதோட சேர்த்து ஆயிலில் 2 பரட்டி விட்டுக்கணும். கொஞ்சமாக மல்லி, புதினா, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ட்ரை லெமன் சேர்த்து 2 ஸ்பூன் அளவுக்கு மந்தி மசாலா சேர்த்து இந்த சிக்கனை வேக விட்டுக்கலாம். வேக வச்ச சிக்கனை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு மேரினேஷனுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு மந்தி மசாலா, ½ லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்து கொஞ்சமாக அதில் ஆயில் சேர்த்து அதை பிணைஞ்சி விட்டுட்டு அதை வந்து சிக்கனை வந்து நல்லா 2 சைடும் பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச அந்த சிக்கன் ஸ்டாக்கில் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். மேரினேட் பண்ண சிக்கனை பட்டர் விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா செவக்க பொரிச்சதுக்கப்புறமா ரெடியான ரைஸ்க்கு மேலே வச்சு சர்வ் பண்ண சூப்பரான மந்தி ரெடி. டேஸ்ட்டான மந்தி சாப்பிட்றதுக்கு இனிமேல் ரெஸ்டாரண்ட் போகவே தேவையில்லை, வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம்.